ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் 2 புடலங்காயை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 பூண்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் வெந்துட்டுருக்கு. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு இதில் பச்சை மிளகா போட்டோம், 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஒரு சிலர் நிறையா காரம் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறையா காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னி 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படியே காய் மணக்கிறப்ப நம்ம போட்டோம் இல்லைங்களா, அப்போ ஒரு சிலருக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுனால ஒயிட் ரைஸ் கூட நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த புடலங்காய் கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.